அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் அ கார்னோட் என்ஜின் இஸ் 50%, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க்கிங் வித்தின் த சேம் டெம்பரேச்சர் லிமிட் would be. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு இன்ஜின் கார்னோட் இன்ஜின் சொல்லிவிட்டு அதனுடைய எஃபிஷியன்சி 50% சொன்னாங்கன்னா, சேம் டெம்பரேச்சர் லிமிட்டாக இருக்கும்போது அதனுடைய எஃபிஷியன்சியை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சிஓபி, அதாவது நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணுறதுனால கிடைக்க போகிறது எஃபிஷியன்சி கிடையாது, சிஓபி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வர்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பம்போட சிஓபி. ஓகேங்களா? ரெண்டாவது ஹீட் பம்போட சிஓபின்றது 1 + ரெஃப்ரிஜரேட்டரோட சிஓபி. ஸோ முதல்ல இங்கே இருக்கிற 50%, அதாவது 0.5, அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/0.5, ஸோ 2 வரும். பட் இந்த 2ன்றது வந்து சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். ஆனால் கொஸ்டினில் கேட்குறது சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். அப்போது 1 + சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் ஈக்குவல் டு சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 1ன்னு வரும் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஸ் யூஸ்வல் நான் போயிருப்பாங்க. என்னென்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் நமக்கு தெரியும், ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர். அப்படி இல்லைனா 1 - லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர். ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எஃபிஷியன்சி 0.5 தெரிஞ்சது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ TL/TH அதனோட வேல்யூ வந்து 0.5ன்னு எடுத்துக்கலாம், கிடச்சிரும். அப்போ சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் அதே டெம்பரேச்சர் லிமிட்னு சொன்னதுனால அப்போ என்ன ஆகிடும், நியூமினேட்டரில் வந்து TL வரும், டினாமினேட்டரில் TH - TL. ஓகேங்களா? அப்போ என்னது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தெரியும்னா TL/TH வந்து 0.5ன்னு தெரியும். ஸோ இந்த சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார்முலாவில் TL/TH - TL, அதில் டினாமினேட்டரில் TH காமனாக எடுத்தோம் அப்படின்னா, அவுட் சைடில் எடுத்தோம்னா TH இன்ட்டு 1 - TL/THன்னு வரும் டினாமினேட்டரில். ஸோ ஒரு நியூமினேட்டரில் ஒரு TL/TH டிவைடட் பை 1 - TL/THன்னு வரும். ஸோ இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோலேயே ஃபார்முலா வந்துடும். அப்போ அந்த 0.5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0.5 டிவைட் பை 1 - 0.5ன்னு வரும். ஆன்சர் வந்து 1. ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, a cycle of pressure volume diagram is shown in the figure. ஓகே, ஒரு PV டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சேம் சைக்கிள் ஆன் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் வில் பி ரெப்ரசன்டட் பை. இதில் வந்து டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் வந்து எது வரும்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் A to Bன்றது வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கர்வாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது ஒரு ஐசென்ட்ரோபிக்காவோ இல்லை ஐசோதெர்மலாக இருக்கலாம். ஏன்னா வந்து ப்ரெஷர் வால்யூம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஹரிசாண்டல் லைன், வால்யூம் கான்ஸ்டன்ட்னா வெர்டிக்கல் லைன். அதனால் AB வந்து கண்டிப்பாக என்ன ப்ராசஸ் கிடையாது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோ கான்ஸ்டன்ட் வால்யூமோ கிடையாது. ஆனால் BC வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், CA வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம TS டயக்ராம் ட்ரா பண்ணும்போது BCயும் CAவும் கர்வாக தான் வரும் எங்கே TS டயக்ராம். ஏன்னா TS டயக்ராம்ன்றது டெம்பரேச்சர் வெர்சஸ் என்ட்ரோபி. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இல்லை, என்ட்ரோபியும் கான்ஸ்டன்ட் இல்லை. அந்த BCன்ற ப்ராசஸும் CAன்ற ப்ராசஸும், அந்த ரெண்டு ப்ராசஸும் நமக்கு கர்வாக தான் வரணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் A வராது. ஏன்னா அதில் BC CA ரெண்டுமே பார்த்திங்கன்னா, BC வந்து ஒரு இன்க்ளைன் லைன், CA வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக இருக்குது, கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் B பார்த்திங்கன்னா BC CA ரெண்டும் கர்வாக இருக்குது, அதனால் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஆப்ஷன் C வந்து பார்த்திங்கன்னா BC CA எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, அப்போ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் D வந்து பார்த்திங்கன்னா BC CA கர்வாக இருக்குது. AB வந்து பார்த்திங்கன்னா அதாவது TS, அப்போ ஐசோதெர்மல்னு அர்த்தம். இப்போ ABன்ற ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மலாக இருக்குமான்னு பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி ஆப்ஷன் Dயில் வர்ற BC CA அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, கர்வ் வந்து இந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் B பாருங்கள், மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். A to B மேபி ஐசோதெர்மல் ஐசென்ட்ரோபிக் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து AB ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, அதனால் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து BC கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸோ இங்கே கர்வாக வந்திருக்கு, ஸோ BC கரெக்டு. CAவும் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுவும் வந்து நம்ம TS டயக்ராமில் கர்வாக தான் வரணும். ஸோ ஆப்ஷன் B வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் D வந்து எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தடவை பார்ப்போம். BC CA கர்வாக தான் இருக்குது.
சிஏன்றது வந்து ப்ரெஷர் டிக்ரீஸிங், அதாவது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது சிஏல. இங்கே டிஎஸ் டயக்ராமில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது சிஏல. ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போது சிஏன்ற ப்ராசஸை பிவி டயக்ராமில் பாருங்கள். அங்கே என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸிங் அப்படின்னா டிஎஸ் டயக்ராமில் ட்ரா பண்ணும்போது நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஆனால் இங்கே சிஏல பார்த்தீங்கன்னா ஏரோ ஹெட் இல்லை, பட் சி டு ஏன்னு பார்த்தா அது வந்து நமக்கு ரைஸ் ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸிங் தான். ஸோ ஆப்போசிட்டாக வர்றதுனால தான் ஆப்ஷன் டி கிடையாது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்த கொஸ்டின் ப்ராப்ளம். A heat pump operating on Carnot cycle pump heat from a reservoir at 300 Kelvin to a reservoir at 600 Kelvin. The coefficient of performance. ரொம்ப டைரக்டான கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோஸ்லேயும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கிவன் ஹீட் பம்ப் வந்து கார்னோட் ஹீட் பம்பாக இருந்ததுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் லிமிட்ஸ்லேயே நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா சிஓபி கால்குலேட் பண்ண முடியும். அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் ஹீட் பம்புக்கு. சப்போஸ் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இதே கொஸ்டினில் கேட்டாங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் லோயர் டெம்பரேச்சர். ஸோ இது ஹீட் பம்பு, அதனால் ஹையர் டெம்பரேச்சர் 600 டிவைட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் அண்ட் லோயர் டெம்பரேச்சர் 600 மைனஸ் 300, ஆன்சர் வந்து 2. அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னே சொல்லணும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டுனாலே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஏன்னா அதில் தான் வந்து ஹீட்டுன்றது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லாம் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஓகே, ஸோ next question. For a heat engine operating on Carnot cycle, the work output is 25% of heat rejected to the sink. ஓகே, ஹீட் ரிஜெக்டரில் 25% வந்து ஒர்க் அவுட்புட். த தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஜின் உட் பி. நம்ம இதை வந்து ரொம்ப இதாக ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். முதல்ல என்னென்னா இங்கே ஒர்க் அவுட்புட் வந்து என்ன சொல்கிறது 25% ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ நம்ம வந்து இங்கே ஹீட் சப்ளை அப்படின்றது என்னது ஒர்க் டன் ப்ளஸ் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போது ஹீட் சப்ளை நம்ம எஃபிஷியன்சினா என்னது ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைன்னு போட போகிறோம். ஸோ ஒர்க் டன் இருக்குது, ஹீட் சப்ளை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் டனில் சொன்னோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல ஹீட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ளஸ் ஹீட் ரிஜெக்ஷனுங்களா. இதில் ஒர்க் டன் நீங்கள் ஹீட் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஒர்க் டன் எடுத்துகிட்டு 25% ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் எடுத்தோம்னா டோட்டலாக 1.25 ஆஃப் 1.25 இப்போ அதாவது 125% ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் வந்துடும். இது ஹீட் அடிஷன். ஸோ நியூமரேட்டரில் ஒர்க் டன் அது என்னது 25%, அதே வந்து டினாமினேட்டரில் ஹீட் சப்ளை அது வந்து 125%. ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 20% வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு 190 அடுத்த கொஸ்டின். 3 engines A, B and C operating on Carnot cycle respectively use air, steam, helium as working fluid. If all engines operate within the same high and lower temperature limits, then which engine will be having the highest efficiency? இந்த கொஸ்டின் எதுக்காகனா ரிவர்சிபிள் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்சிபிள் engine does not depending upon the ஒர்க்கிங் ஃப்ளூயிட், நேச்சர் ஆஃப் தி ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஆர் ஒர்க்கிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் இது. என்னென்னா ஆல் ரிவர்சிபிள் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் சேம் டெம்பரேச்சர் லிமிட்ஸ் ஹேவிங் தி சேம் எஃபிஷியன்சி. அந்த ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பாயிண்ட்டு, ஒன்று வந்து எல்லாமே கார்னோட் சைக்கிள், ஏபிசி 3மே கார்னோட் சைக்கிள், அடுத்தது எல்லாமே சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ஒர்க்கிங் ஃப்ளூயிட் சேஞ்ச் ஆகிறதுனால எஃபிஷியன்சியில் எந்த சேஞ்சும் இருக்காது ரிவர்சிபிள் இன்ஜின்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது a Carnot engine working between 600 and 300 Kelvin produces 200 kJ of work. The heat supplied is. ஸோ கார்னோட் இன்ஜின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல சிஓபி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் லிமிட்டில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹையர் டெம்பரேச்சர். ஒரு நிமிஷம், இது வந்து கேட்குறது ஹீட் இன்ஜின் தான் அது. அதனால் வந்து நம்ம ஹையர் டெம்பரேச்சர் வந்து 600 மைனஸ் 300 டிவைடட் பை 300 போட்டோம்னா 0.5 எஃபிஷியன்சி 0.5 வரும். அப்புறம் ஹீட் சப்ளை ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை தான் எஃபிஷியன்சி. நவ் வி ஹாவ் எஃபிஷியன்சி அண்ட் ஒர்க் டன். ஸோ அப்படியே ரீட் பண்ணோன்னா ஃபைனலாக வந்து ஹீட் சப்ளை வந்து 400 kJ வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
Carnot engine rejects 30% of absorbed heat to a sink at 30 degrees Celsius. The temperature of heat source is. Okay. இப்போ given ஹீட்டில் 30% ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ 70% வந்து ஒர்க் டன். ஓகேங்களா? அப்போ 70/100, அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 0.7 வந்துடும். சரி, அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் சோர்ஸ்னு கேட்கும்போது எகைன் நம்ம என்ன பண்ணணும், அதே கார்னோட் இன்ஜினோட எஃபிஷியன்சியை 1 - லோயர் டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சருக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா அதில் அன்னோன் டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஹீட் சோர்ஸ், ஸோ ஹையர் டெம்பரேச்சர் தெரியாது, அதை கால்குலேட் பண்ணலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் வேல்யூ எப்போவுமே கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அப்படி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ லோயர் டெம்பரேச்சர் கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எஃபிஷியன்சினாலே 1 - லோயர் டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர். அதில் எஃபிஷியன்சி வந்து என்னது 30% ரிஜெக்ட் ஆகுது. அப்போ 70% ஒர்க் டன்னாக இருந்துக்கும். அதனால தான் 0.7 எடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது 1010 கெல்வின் வருது. அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் வந்து எல்லாமே டிகிரி செல்ஸில் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள் 1010 டிகிரி செல்சியஸும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வர்ற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1010 கெல்வின் தான் ஆன்சர். அப்போ கெல்வினில் இல்லை, டிகிரி செல்ஸில் பார்க்கும்போது 737 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணணும். அடுத்தது, efficiency of Carnot engine is 75%. If the cycle direction is reversed, COP of the reversed Carnot cycle. எஃபிஷியன்சி 75% சொல்கிறாங்க, சைக்கிளை ரிவர்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி ரிவர்ஸ் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1/75 போட்டோம்னாலே ஆன்சர் வரும். இவங்க வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ efficiency of Carnot engine is 75%. ஓகே. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது ஒர்க் வந்து கிவன் டு த சிஸ்டம் ஆகிடும். அதே T2 அதே T1 என்ன பண்ணுறாங்க, எஃபிஷியன்சி முதல்ல 75 ஈக்குவேட் பண்ணுறாங்க. 1 - T2/T1, அதாவது லோயர் டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர்னு வருது. ரீரைட் பண்ணி எழுதும்போது T1/T2 வந்து 4ன்னு வருது. T1/T2 4ன்னு வந்துடுது உங்களுக்கு. ஈக்குவேட் பண்ணோம்னா 1 ஃபஸ்ட்டு இப்போ T2/T1 எடுத்துட்டோம்னா 0.25, அதை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா 4 கரெக்டு தான். அப்போ T1/T2 வந்து 4. ஸோ T2 வந்து 0.25 டைம்ஸ் T1 வந்துடுது. இப்போ COP ஆஃப் ரிவர்ஸ்டு கார்னோட் என்ஜின், ரிவர்ஸ்டு கார்னோட் சைக்கிள், அதனுடைய COP வந்து நம்ம பார்த்தோம்னா T2/T1 - T2, அதாவது லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். ஸோ 0.25 டிவைட் பை ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ராப்ளம் தான், ஜஸ்ட் இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1லேயே சால்வ் பண்ணுறாங்க. 0.25 T1 டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் T1 மைனஸ் 0.25 T1. ஸோ ஃபைனலாக வந்து COP 0.33 வருது. இப்போ இது வந்து நம்ம எப்படி வேறு இதில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாகவே இப்போது கார்னோட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி வந்து 75%. அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து COP ஆஃப் ஹீட் பம்ப் வரும். அதாவது 1/75% வந்து உங்களுக்கு அது 1/0.75, அது வந்து COP ஆஃப் ஹீட் பம்ப்பு. நமக்கு தேவை COP ஆஃப் ரிவர்ஸ் சைக்கிள்னால் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அது ரெஃப்ரிஜரேட்டர் தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 - 1/0.75 எடுத்தோம்னா இல்லை இப்போ வந்து ஓகே, இதில் இருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். பட் இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் இதுக்கான சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் இதில் இருக்கிறது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் கமெண்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.33, ஓகேங்களா, 0.33 COP ஆஃப் ரிவர்ஸ்டு கார்னோட் சைக்கிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க COP ஆஃப் ஹீட் பம்பா இல்லை COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்னு கேட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா T2 நியூமரேட்டர்லையும் T1 - T2 பாருங்கள், நியூமரேட்டரில் வந்து T2 தான் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், they are calculating COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேங்களா, ரெஃப்ரிஜரேட்டர் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டர் தான் நம்ம எடுக்கணுமா, இல்லை ரிவர்ஸ் பண்ணால் அப்படியே வர்றது ஹீட் பம்ப் தான். இங்கே இருக்கிற சைக்கிளில் அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து ஹீட் பம்ப் தான். பட் அவங்க எப்படி மீன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இது மட்டும் நான் இந்த கொஸ்டின் 194க்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து இங்கே இருக்கிறது கரெக்டாக இல்லைன்னு நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இதில் 0.33 நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது, கெல்வின் பிளாங்க் லா டீல்ஸ் வித். கெல்வின் பிளாங்க் லா வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஒர்க் இன்ட்டு ஹீட், கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்ட்டு ஒர்க்,
கன்சர்வேஷன் ஆஃப் ஒர்க், கன்சர்வேஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ இதில் ஹீட் ஒர்க்கு வந்து 99%, 90%, 100% கூட ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் கொடுக்குற ஹீட்டு ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகுமா, ஒர்க்கை கன்வெர்ட் ஆகுமானா கிடையாது. அதை சொல்கிறது தான் கெல்வின் பிளாங்க் லா. ஸோ ஆப்ஷன் பி தான் கெல்வின் பிளாங்க் அதுதான் சொல்கிறது. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ ஹீட் என்ஜின் டு ப்ரொடியூஸ் நெட் ஒர்க் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள் இஃப் இட் எக்ஸ்சேஞ்சஸ் ஹீட் ஒன்லி வித் பாடிஸ் அட் அ சிங்கிள் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிங்கிள் ரிசர்வாயர். ஓகேங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வித் சிங்கிள் ரிசர்வாயர் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஒரு சிங்க் இருக்கணும், ஹீட் சப்ளை நடக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் லாஸ் இருக்கும், அது சிங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபராக கன்வெர்ட் ஆகும் ப்ராப்பராக. ஸோ லாஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சிங்கிள் ரிசர்வாயர்னு மீன் பண்ணோன்னா கொடுக்குற ஹீட் ஃபுல்லாகவே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் அப்படி ஒரு இன்ஜின் கிடையாது. அதனால தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, a heat engine is supplied with 250 kilojoule per second of heat at a constant fluid temperature of 227 degrees Celsius. ஹீட் சப்ளை கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் 227 சொல்கிறாங்க. the heat rejected 27 சொல்கிறாங்க. the cycle is reversible if the amount of heat rejected is. ஸோ ஹீட் சப்ளை இருக்குது, அப்புறம் டெம்பரேச்சர் லிமிட்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்சிபிள் இன்ஜின் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா எஃபிஷியன்சியை இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் லிமிட்லேயே கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1 - லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர் அப்படி ஈக்குவேட் பண்ணோனாலே நமக்கு எஃபிஷியன்சி வந்து 40% வந்துடும் இங்கே. ஓகேங்களா, அதாவது கெல்வின்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு T1 - T2 / T1 போட்டோன்னா 0.4 வந்துடும். அப்படியே ரைட் சைடில் உங்களுக்கு ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை அப்படின்றதையும் எஃபிஷியன்சி ஃபார்முலாவாக எழுதலாம். அதில் ஒர்க் டனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் அப்படின்னு எழுதலாம். இங்கே ஹீட் சப்ளை தெரியும், ரிஜெக்டட் மட்டும் தான் தெரியாது. ஸோ அன்னோன் வேல்யூ 150 கிலோஜூல் பர் செகண்ட். ஓகே, அதில் பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டில் பிகாஸ் சைக்கிள் இஸ் ரிவர்சிபிள் ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் சைக்கிள் we can write efficiency in terms of temperature limits. Now for all other cycles we cannot write efficiency in terms of temperature limits. ஜஸ்ட் ஒர்க் டன்னும் ஹீட் சப்ளையும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண முடியும் ஆக்சுவல் சைக்கிள்ஸ்க்கு. ரிவர்சிபிள் சைக்கிள்னு போனீங்கன்னா அப்போ டெம்பரேச்சர் லிமிட்லேயும் சால்வ் பண்ணலாம் இது எஃபிஷியன்சியை. அடுத்தது, an isentropic flow is one which is adiabatic and reversible, isothermal only, adiabatic only, adiabatic and irreversible. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரல, வேண்டாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஐசோதெர்மலுக்கும் ஐசென்ட்ரோபிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரிமைனிங் உள்ள 3 ஆப்ஷன்ஸில் ஐசென்ட்ரோபிக்னு சொல்லணும்னா அடியபட்டிக்காக இருந்தால் மட்டும் பத்தாது, ரிவர்சிபிளாக இருக்கணும். அந்த ப்ராசஸ் அடியபட்டிக்காகவும் இருக்கணும், ரிவர்சிபிளாகவும் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அடியபட்டிக் அண்ட் ரிவர்சிபிள். நெக்ஸ்ட்டு, if maximum surface temperature of C is 30 degrees Celsius and temperature in depth is 4 degrees Celsius, how much can be the maximum thermal efficiency of ocean thermal conversion system? Thermal efficiency maximum சொல்லிட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் கெல்வினில் எல்லாமே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் 30, லோயர் டெம்பரேச்சர் 4 டிவைடட் பை ஹையர் டெம்பரேச்சர். அந்த இண்டிவிஜுவலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், கெல்வினில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 273 + 30 303 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 8.58%. ஓகே, ஜஸ்ட்டு அவங்க கேட்குறது மேக்ஸிமம் தெர்மல் எஃபிஷியன்சி, டெம்பரேச்சர் லிமிட் இருக்குது. அது ஓசன் தெர்மல் அண்ட் கன்வர்ஷன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் இன்ஜினாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் அது போட்டாலே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, a Carnot cycle is considered as a practical cycle a Carnot cycle is not considered as a practical cycle because its PV diagram is narrow, its thermal efficiency is low, heat addition takes place at high pressure, heat rejection takes place at high temperature. ஆப்ஷன் சியும் டியும் வராது. ஏன்னா ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் வந்து ஆட் ஆகுமே தவிர அது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்லாம் சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இட்ஸ் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் லோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இட்ஸ் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் ஹை. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் இங்கே இருக்கிற ஆப்ஷனில், மற்ற 3 வராது. ஸோ பிவி டயக்ராம் நேரோவாக இருக்கிறது தான் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டயக்ராம் நேரோன்றதுனால என்ன மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இங்கே இருக்கிற மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஓகே,
The efficiency of an ideal Carnot engine depends on, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம். ஸோ ஒன்லி டெம்பரேச்சர் தான், டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ் அண்டு சிங்க் ரெண்டு டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது 1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர், 1 மைனஸ் சிங்க் டெம்பரேச்சர் பை சோர்ஸ் டெம்பரேச்சர். அதனால் the temperature of both source and sink, அதுதான் கரெக்டு, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. An engine receives 15,152 kilojoule per second, joule per second of heat and produces 5 kilowatt power. The efficiency of the engine, டைரெக்டாகவே வந்து நமக்கு ஹீட் சப்ளை ஒர்டன் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ எடுத்தாலே முடிஞ்சது 5 கிலோவாட்டு. அப்போ 5,000 ஜூல் பர் செகண்டு டிவைடட் பை 15,152. ஸோ அந்த மாதிரி போடும்போது ஆன்சர் 33% வருது. டைரக்ட் கொஸ்டின். Which of the following constituents of a fuel does not contribute to its calorific value on combustion? ஃபியூவலில் இருக்கிற எலமெண்ட்ஸில் எது வந்து கம்பஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணாது? அதாவது இப்போ கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட்டட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஒன் கேஜி ஆர் 1 யூனிட் ஆஃப் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபியூவல் பேர்ன் பண்ணும்போது எமிட்டாக இருந்த ஹீட் எனர்ஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணாத அந்த எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எரியாது. ஸோ அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ஆன்சர் வந்து நைட்ரஜன். மற்றபடி கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் எல்லாமே வந்து ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து ஹீட் எனர்ஜி நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ நைட்ரஜன் தான். நைட்ரஜன் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு இட்ஸ் காலோரிஃபிக் வேல்யூ. ரைட். Frictionless heat engine can be 100% efficient only if the exhaust temperature is, இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ 0 கெல்வின் தான். அந்த 100% எஃபிஷியன்சி எப்போ வந்து பாசிபிளாக இருக்குன்னா அந்த லோ டெம்பரேச்சர் அது வந்து 0 கெல்வினாக இருக்கணும். அந்த ஃபார்முலாலே நீங்கள் வந்து 1 மைனஸ் லோ பை ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு போடும்போது லோயர் டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வின் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் அந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ 1 மைனஸ் 0 1ன்னு வரும். அதாவது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 100%. ஆனால் 0 கெல்வின்றது அட்டைன் பண்ண முடியாத ஒரு வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு. An inventor claims to have developed an engine that takes in 105 megajoule at a temperature of 400 Kelvin. So amount of heat supply temperature கொடுத்தாங்க, rejects 42 megajoule at a temperature of 200 Kelvin and delivers 15 kilowatt hour of mechanical work. Is this engine feasible? இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லிமிட்ஸும் இருக்குது, ஹீட் சப்ளை, ஹீட் ரிஜெக்ஷன் இருக்குது, ஒர்டனும் இருக்குது. இதில் இவங்க என்ன எப்படி இதை சால்வ் பண்ணான்னு பார்ப்போம். சொல்யூஷன் ப்ராப்பர்னா நான் அந்த ஆன்சர் சொல்கிறேன். இதில் வந்து நோன் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எப்படி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இன்வென்டர் கிளைம்ஸ் டு ஹேவ் டெவலப்ட் அன் இன்ஜின் தட் மேக்ஸ் அன் 105 மெகாஜூல். ஓகேங்களா? அட் எ டெம்பரேச்சர் 400, அது ரிஜெக்ட்ஸ் வந்து 42 மெகாஜூல்னு சொல்கிறாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் லிமிட்ஸை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது 1 மைனஸ் 200/400 வரும். அப்போ 1 மைனஸ் 1/2 0.5. ஸோ ஆன்சர் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஜின் வந்து ரிவர்சிபிளாக இருந்ததுன்னா 0.5 வரும். அதே ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ஒர்டன் பை ஹீட் சப்ளை, அதாவது ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் பை ஹீட் சப்ளை அந்த இதில் போட்டோம்னா வர்ற வேல்யூ 105 மைனஸ் 42 டிவைட் பை 105. இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்ஜினுடைய ஆக்சுவல் எஃபிஷியன்சியும் ரிவர்சல் எஃபிஷியன்சியும் கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் எஃபிஷியன்சி ரிவர்சல் எஃபிஷியன்சியோட கிரேட்டராக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட இன்ஜின் பாசிபிளே கிடையாது, ஃபீஸிபிள் கிடையாது. ஈக்குவலாக வந்ததுன்னா அது ரிவர்சிபிள். அதே வந்து லெஸ் தானாக வந்தது, ஓகே, வர்ற எஃபிஷியன்சி ஆன்சர் ரிவர்சல் எஃபிஷியன்சியோட லெஸ் தான் இருந்ததுன்னா அது வந்து பாசிபிள், எஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே வர்ற நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் எஃபிஷியன்சி இஸ் கிரேட்டர் தென் ரிவர்சல் எஃபிஷியன்சி, அதனால் இது வந்து ஃபீஸிபிளான இன்ஜின் கிடையாது. அப்போ நோ, ஆப்ஷன் பி நோன்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ சால்வ் பண்ணி நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். The coefficient of performance of heat pump working on reversed Carnot cycle is 6. COP of reversed Carnot cycle 6. If this machine works as a refrigerator with work input 10 kilowatt, refrigerating effect will be. ஸோ ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். முதல்ல COP ஆஃப் ஹீட் பம்ப்பு கொடுத்துருக்காங்க, அதே ரெஃப்ரிஜரேட்டராக யூஸ் பண்ணால் ஒர்க் இன்புட் வந்து 10 கிலோவாட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே COP ஆஃப் ஹீட் பம்புன்னு தெரியுது. அதே இன்ஜின் COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டராக யூஸ் பண்ணும்போது COP வந்து ஜஸ்ட்டு COP ஆஃப் ஹீட் பம்ப் -1. ஏன்னா 1 + COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் ஈக்குவல் டு COP ஆஃப் ஹீட் பம்ப். அப்போ 6 - 1 5. ரெஃப்ரிஜரேட்டரோட COP தெரிஞ்சிச்சு. இப்போ கேட்குறது வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னது, ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், COPன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒர்க் இன்புட் கொடுத்துருக்காங்க.
சிஓபி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணோன்னா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட். ஸோ 5 ஈக்குவேட் பண்ணுறோம். இதுக்கு ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை 10. ஆன்சர் வந்து 50 கிலோவாட். 50 கிலோவாட். ஓகே. அடுத்தது, 2 reversible engines are connected in series between a heat source and sink. The efficiency of these engines are 60% and 50% respectively. If these two engines are replaced by a single reversible engine, the efficiency of this engine will be. இதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதாவது 2 இன்ஜின்ஸ் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒன்னோட அவுட்லெட் டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு இன்ஜினுக்கு ஹீட் சப்ளை ஆகுது. அதனால் வந்து இது சீரியஸ் கனெக்ஷன் சொல்கிறோம். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற 2 இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணி ஒரே இன்ஜினில் அதே டெம்பரேச்சர் லிமிட்குள்ளே ஒர்க் பண்ணும்போது அப்போ அதனோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 1 ப்ளஸ் எஃபிஷியன்சி 2 மைனஸ் எஃபிஷியன்சி 1 இன்ட்டு எஃபிஷியன்சி 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் மைனஸ் ரெண்டினுடைய ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி 1 அப்படின்னா 0.6, எஃபிஷியன்சி 2 0.5 மைனஸ் ப்ராடக்ட் வந்து 0.6 இன்ட்டு 0.5 டோட்டலாக 0.8 வருது. இப்போ இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 0.5 0.6, அதே நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு 0.8 அதிகமாக தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 இன்ஜின் உள்ள இடத்துல நீங்கள் ஒரே இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 80% ஆன்சர். ஃபார்முலா வந்து efficiency 1 plus efficiency 2 minus efficiency 1 into efficiency 2. அடுத்தது, what is the ratio of the efficiencies efficiency I by efficiency 2 efficiency 1 by efficiency 2 எடுத்திருக்காங்க for the 2 cycles as shown in the TS diagram. ஓகே, TS diagram 2 கொடுத்துட்டு அதில் அந்த ரெண்டினோட எஃபிஷியன்சி ரெசிப்ரோக்கல் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷனோட சொல்லலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை அந்த கான்செப்டில் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியும் கர்வு கவர் பண்ணுற ஏரியா வந்து ஒர்க் டன், அந்த கர்வுக்கு கீழே டோட்டலாக வர்ற ஏரியா வந்து ஹீட் சப்ளை. ஸோ அதனால் 2 சைக்கிளுக்குமே அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி 1 ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டயக்ராம் அந்த ட்ரையாங்கிளோட டயக்ராம் தான் அதனுடைய ஒர்க் டன். டயக்ராம் போகும்போது உங்களுக்கு 1/2 ஆஃப் பிஹெச் தானே ட்ரையாங்கிளுக்கு. ஸோ 1/2 இன்ட்டு T1 மைனஸ் T2 இன்ட்டு S1 மைனஸ் S2 வரும். டினாமினேட்டரில் அதே டேர்மு ப்ளஸ் ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷன் என்னது? அந்த T2 கீழே வர்ற ஏரியா. T2 கீழே வர்ற ஏரியா வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு T2 இன்ட்டு S1 மைனஸ் S2 அப்படின்னு போடலாம். ஏன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் தானே, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். T2 இன்ட்டு S1 மைனஸ் S2 அப்படின்னு. அதே மாதிரி அதை நீங்கள் ரீரைட்லாம் பண்ணி சால்வ் பண்ணும்போது T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 ப்ளஸ் T2ன்னு வந்துடுது. இப்போ ஹையர் எஃபிஷியன்சி அப்படின்னு போகும்போது எஃபிஷியன்சி 2ன்னு போகும்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் பிஹெச் தான். ஒர்க் டன் பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது T1 மைனஸ் T2 இன்ட்டு S1 மைனஸ் S2. பட் டினாமினேட்டரில் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு T1 இன்ட்டு S1 மைனஸ் S2ன்னு எடுத்துருக்காங்களே. ஜஸ்ட் மினிட். எஃபிஷியன்சி 2 வந்து ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீட் சப்ளைனா வந்து உங்களுக்கு T1 இன்ட்டு S1 மைனஸ் S2 அப்படின்னு டைரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரீரைட் பண்ணும்போது T1 மைனஸ் T2 டிவைட் பை T2 T1 வருது. ரெண்டையும் ரெசிப்ரோகேட் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறாங்க, எஃபிஷியன்சி 1 அண்ட் எஃபிஷியன்சி 2க்கு. அப்போ வர ஆன்சர் 2T1 டிவைட் பை T1 ப்ளஸ் T2 அப்படின்னு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டயக்ராமோட எஃபிஷியன்சியில் ஹீட் இன்புட் ஓகேங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக T1 இன்ட்டு S1 மைனஸ் S2ன்னு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அது ஆமாம், அந்த இதில் வந்து கரெக்டு. இதில் ஹீட் சப்ளை அப்படின்னா அந்த ஏரியா அண்டர் த டிஎஸ் டயக்ராம். அதனால் வந்து T1 இன்ட்டு S2 மைனஸ் S1 மைனஸ் S2ன்னு எடுத்திருக்காங்க. ரீரைட் பண்ணும்போது T1 மைனஸ் T2ன்னு வருது. ஸோ ரேஷியோ எடுத்தோன்னா 2T1 டிவைட் பை T1 ப்ளஸ் T2ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு a heat engine receives 1120 kJ of heat and rejects 840 kJ of heat while operating between two temperature limits 560 and 280 Kelvin. ஓகே, எல்லாம் ரிஜெக்டர் இருக்குது, ஹீட் சப்ளையும் இருக்குது, 2 டெம்பரேச்சர் லிமிட் இருக்குது.
இட் இண்டிகேட்ஸ் தட் இன்ஜின் ஆப்ரேட்ஸ் ஆன் த ஃபாலோவிங் சைக்கிள். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த கொஷின்ஸில் இதே மாதிரி கேஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் லிமிட்டில் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து ரிவர்சிபிள் ஆர் ஐடியல் எஃபிஷியன்சி. அதே மாதிரி ஆக்சுவல் எஃபிஷியன்சி வந்து ஜஸ்ட் ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. இங்கே ஒர்க் டன் டைரெக்டாக கொடுக்கல, ஹீட் சப்ளையும் ஹீட் ரிஜெக்ஷன் இருக்குது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அதுதான் ஒர்க் டன். ஸோ ரெண்டு ஆன்சரையும் பார்க்கணும். இப்போ ஐடியல் எஃபிஷியன்சி வந்து 0.5 வருது, ஆக்சுவல் எஃபிஷியன்சி 0.25 வருது. ஸோ ஆக்சுவல்ன்றது வந்து ஐடியலோட கம்மியாக இருந்தாலே அந்த சைக்கிள் வந்து முதல்ல பாசிபிள் சைக்கிள். இங்கே இம்பாசிபிள் அது ஒன்று இருக்க தவிர மற்றபடி 3 ஆப்ஷன் தான், ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், அன்பிரடிக்டபிள். அன்பிரடிக்டபிள் பிரச்சனையில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதனால் அந்த ஆப்ஷன் கிடையாது. இம்பாசிபிளும் கிடையாது. ஆப்ஷன் ஏபியில் ரிவர்சிபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஐடியலும் ஆக்சுவலும் ஈக்குவலாக வரணும். ஸோ ஈக்குவலாக வரல, அப்போ அடுத்த ஆப்ஷன் இர்ரிவர்சிபிள். ஏன்னா ஆக்சுவல் எஃபிஷியன்சி வந்து ஐடியல் எஃபிஷியன்சியோட லெஸராக இருக்குது, அதனால். ஸோ ஆன்சர் வந்து இர்ரிவர்சிபிள் சைக்கிள். நெக்ஸ்ட்டு, a heat engine develops 60 kilowatt work having an efficiency 60%. Amount of heat rejected will be, actually amount of heat supplied கேட்கல, amount of heat rejected கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை போட்டால் எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி தெரியும், ஒர்க் டன் தெரியும், அப்போ அதுலேருந்து ஹீட் சப்ளை, அப்புறம் அதுலேருந்து ஒர்க் டனை மைனஸ் பண்ணோம்னா ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ 40 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 60%ங்களா, ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை அப்படின்றத ஈக்குவேட் பண்ணும்போது ஒர்க் டன் வந்து 60 கிலோவாட். ஸோ ஹீட் சப்ளை 100 கிலோவாட் ஆகிடும். அப்புறம் அதுலேருந்து ஒர்க் டன் வந்து 60 கிலோவாட்ன்றதை மைனஸ் பண்ணோன்னா 40 கிலோவாட் தான் வந்து ஹீட் ரிஜெக்ஷன். அடுத்தது, இன் கார்னோட் சைக்கிள் அடிஷன் ரிஜெக்ஷன் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் அட், ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நடக்கிறது தான் கார்னோட் சைக்கிளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கன்ஃபியூஸ்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் நான் கமெண்ட்ஸில் ஒரு தடவை மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் தான். இது தேங்க்ஸ் டு ஆல்.